அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை தமிழ்ச்சங்கத்தின் அருமையானதொரு முன்னெடுப்பு. 63 நாயன்மார்களை பற்றியும் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் பக்தி சுவையை நாமும் சுவைத்திட வேண்டும் என்பதற்காக 63 நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காணொளி காட்சிகளாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அருமையானதொரு முன்னெடுப்பிற்கு சிவகங்கை தமிழ்ச்சங்கத்திற்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதன்படி இன்றைய காணொளியில் நாம் காணவிருக்கும் நாயன்மார்களுள் ஒருவர் இசைஞானியார். இசைஞானியார் என்பவர் சைவ சமயத்தில் நாயன்மார்கள் என போற்றப்படும் 63 உள்ள 3 பெண்மணிகளுள் ஒருவர். இவர் சோழ நாடு திருவாரூர் கமலாபுரத்தில் கௌதம கோத்திரத்தை சேர்ந்த ஞான சிவாச்சாரியாருக்கு மகளாக தோன்றினார். சிறு வயது முதல் சிவபெருமானின் மீது மிகுந்த அன்பும் பக்தியும் கொண்டு விளங்கினார். சிறந்த சிவபக்தையாக வாழ்ந்தும் வளர்ந்தும் வந்தார். இவரது மிகுந்த பக்தியானது திருவாரூரில் உள்ள தியாகராஜர் மீதிருந்து வந்தது. குழந்தை பருவம் முடிந்து திருமண பருவத்தை அடைந்த போது இவர் தன்னை போல சிவசிந்தனை கொண்டவரை மணமுடிக்க வேண்டும் என எண்ணினார். அதன்படி இவர் திருமுனைப்பாடி நாட்டில் உள்ள திருநாவலூரில் ஆதிசைவ மரபில் பிறந்த சிவபக்தரான சடையனார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். சடையனாரிடம் சிறந்த இல்லாளனாக விளங்கினார். சிவபெருமானிடம் குறையாத சிவபக்தியுடனும் எவ்விதமான குறைகளின்றியும் வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் இசைஞானியார் கருவுற்றார். தனக்கு பிறக்கும் குழந்தை நல்வழியில் வாழ வேண்டும் என்பதற்காக குழந்தையை கருவில் சுமக்கும் போதே சிவநாமங்கள் மற்றும் சிவ மந்திரங்களை கற்பித்தார். இதனால் மகிழ்ந்த சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாரை புத்திரனாக பெறும் பாக்கியத்தை இசைஞானியாருக்கு அருளினார். சிவபக்தியில் சிறந்து விளங்கிய இசைஞானி நாயனார் தனது வாழ்நாள் முழுவதும் இறை தொண்டு செய்தார். இவர் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் திருநாவலூரில் விழுப்புரம் மாவட்டத்தில் இறைவனடி சேர்ந்தார். அன்று முதல் இசைஞானியார் சிவபதம் அடைந்த நாளை எல்லா சிவாலயங்களிலும் குரு பூஜை நாளாக கொண்டாடுகிறார்கள்.